விசேட தீட்சை மற்றும் சிவபூஜை ஆகிய இரண்டும் ஒரு சிவபக்தரின் வாழ்வில் மிக முக்கியமான அடுத்தகட்ட நிலைகளாகும். சமய தீட்சை பெற்று சைவ நெறியில் நுழைந்த ஒருவர் இறைவனை நேரடியாக தொட்டு பூஜிக்கும் உரிமையை பெறுவது இந்த நிலையில்தான். இதை பற்றிய விரிவான விளக்கம் இதோ. 1. விசேட தீட்சை ஸ்பெஷல் இனிஷியேஷன். சமய தீட்சைக்கு அடுத்ததாக வழங்கப்படும் இரண்டாம் நிலை சடங்கு இது. விசேடம் என்றால் சிறப்பானது என்று பொருள். தகுதி: சமய தீட்சை பெற்று நித்திய கர்மாக்களை, தினசரி ஒழுக்கங்களை முறையாக பின்பற்றுபவர்களுக்கு குரு இத்தீட்சையை அளிப்பார். சடங்கின் நோக்கம் சீடனின் உள்ளத்தில் இருக்கும் மாயை எனும் அழுக்கை போக்கி சிவபெருமானின் மந்திரங்களை உபதேசிப்பது. மந்திர உபதேசம்: இத்தீட்சையில் குருவானவர் பஞ்சாட்சர மந்திரத்தை நமசிவாய அதன் உட்பொருளோடு சூட்சுமமாக உபதேசிப்பார். பெறப்படும் உரிமை: இத்தீட்சை பெற்ற ஒருவருக்கு ஆத்மார்த்த பூசை, தனக்காக தான் செய்யும் சிவபூஜை செய்யும் தகுதி உண்டாகிறது. 2. சிவபூஜை ஆத்மார்த்த பூசை. விசேட தீட்சை பெற்றவர் தினமும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை இது. இது ஆன்ம லாபத்திற்காக செய்யப்படுவதால் ஆத்மார்த்த பூசை எனப்படுகிறது. சிவபூஜையின் அங்கங்கள் ஸ்டெப்ஸ். சிவபூஜை பொதுவாக பின்வரும் நிலைகளை கொண்டது: சுத்தி, தூய்மை, உடல் தூய்மை, ஸ்நானம், இடத் தூய்மை, மந்திர தூய்மை மற்றும் ஆன்ம தூய்மை செய்தல். ஆவாகனம்: சிவபெருமானை லிங்கத்திலோ அல்லது தனது இதய கமலத்திலோ எழுந்தருளுமாறு வேண்டுதல். அபிஷேகம்: தூய நீர், பால், சந்தனம் போன்றவற்றால் சிவலிங்கத்திற்கு திருமஞ்சனம் ஆட்டுதல். அர்ச்சனை: வில்வம், தும்பை போன்ற சிவனுக்கு உகந்த மலர்களால் போற்றிகள் சொல்லி வழிபடுதல். தூப தீபம், சாம்பிராணி புகை காட்டுதல் மற்றும் நெய் விளக்கு ஏற்றி இறைவனுக்கு காட்டுதல். நைவேத்தியம்: அன்னம் அல்லது பழங்களை இறைவனுக்கு படைத்தல். தோத்திரம், தேவாரம், திருவாசகம் போன்ற திருமுறைகளை பாடித் துதித்தல். சிவபூஜையின் வகைகள் சைவ சித்தாந்தத்தில் சிவபூஜை 2 வகையாக பிரிக்கப்படும். அந்தர் யாகம், அகப்பூசை, இறைவனை தனது மனதிற்குள்ளேயே உருவகப்படுத்தி அங்குள்ள ஒளியை வழிபடுவது. பகிர் யாகம், புறப்பூசை, சிவலிங்கம் அல்லது திருவருவ படங்களை வைத்து மலர் தூவி வழிபடுவது. 3. முக்கிய விதியமைப்புகள். காலம்: சிவபூஜையை தினசரி காலையில் சூரிய உதயத்திற்கு முன் செய்வது மிகச்சிறப்பு. இயலாதவர்கள் மாலையில் செய்யலாம். உடை: தூய்மையான ஆடை, நெற்றியில் திருநீரு, விபூதி மற்றும் உருத்திராக்கம் அணிந்திருப்பது அவசியம். குருவின் வழிகாட்டுதல்: பூஜை முறைகள் ஊருக்கு ஊர் அல்லது குருகுலத்தை பொறுத்து மாறுபடலாம். எனவே தனது குரு உபதேசித்த முறையிலேயே பூஜையை செய்ய வேண்டும். குறிப்பு: சிவபூஜை என்பது வெறும் சடங்கு அல்ல, அது ஒரு யோக பயிற்சி போன்றது. தினமும் முறையாக பூஜை செய்வதால் மன ஒருமைப்பாடு கான்சென்ட்ரேஷன் பெருகி அமைதியும் பேரின்பமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை.